ஹலோ எவ்ரிபடி, வெல்கம். இன்றைக்கி நம்ம சிஎம்ஏ இன்டரில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கான அட்வான்ஸ் டேக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அட்வான்ஸ் டேக்ஸ்னால் என்ன? நார்மலி நம்ம இன்கம் டேக்ஸை ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது பே பண்ணுவோம். பட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, டேக்ஸ் லயபிலிட்டி பெருசாக இருந்தால் இயர் எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அந்த ஃபினான்ஷியல் இயர்லையே இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணிடலாம். இதுதான் அட்வான்ஸ் டேக்ஸ். இன் சிம்பிள் டேர்ம், பே ஆஸ் யூ ஏர்ன். இந்த ரூல் யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்? இந்த ரூல் சேலரிட் பர்சன், ஃப்ரீலான்சர், பிஸ்னஸ் ஆர் அசோசியேட் அப்படின்னு எல்லாருக்குமே இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகும். யாரோட டேக்ஸ் லயபிலிட்டிலாம் 10,000 தாண்டி இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகும். யூஸ்வலாக சேலரிட் பர்சன்ஸ்க்கு டிடிஎஸ் கலெக்ட் பண்ணிடுவாங்க. பட் அவங்களுக்கும் டிடிஎஸ் கலெக்ட் பண்ணதை போக 10,000 தாண்டி டேக்ஸ் லயபிலிட்டி போச்சுன்னா அவங்களும் பே பண்ணணும். இந்த அட்வான்ஸ் டேக்ஸ் ரூல்லேருந்து இருக்கிற ஒரே எக்ஸப்ஷன் சீனியர் சிட்டிசன்ஸ் மட்டும்தான். எந்தெந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெலாம் பிஸ்னஸோ ப்ரொஃபஷனோ இல்லையோ அவங்கெல்லாம் அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அடுத்து டியூ டேட்ஸ். இந்த அட்வான்ஸ் டேக்ஸை யூஸ்வலாக 4 இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஜூன் 15. ஜூன் 15க்குள்ளே 15% ஆஃப் டேக்ஸ் லயபிலிட்டியை பே பண்ணுவோம். செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் செப்டம்பர் 15. செப்டம்பர் 15க்குள்ளே 45% ஆஃப் டேக்ஸ் லயபிலிட்டி பே பண்ணணும். தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் டிசம்பர் 15. டிசம்பர் 15க்குள்ளே 75% ஆஃப் டேக்ஸ் லயபிலிட்டி பே பண்ணணும். அண்ட் ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட் மார்ச் 15. மார்ச் 15க்குள்ளே 100% ஆஃப் டேக்ஸ் லயபிலிட்டி பே பண்ணுவோம். யூஸ்வலாக நம்ம பே பண்ணுற இந்த டேக்ஸ் லயபிலிட்டி குமுலேட்டிவ் பேசிஸில் பே பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாருக்காவது 1 lakh டேக்ஸ் லயபிலிட்டி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில், அதாவது ஜூன் 15க்குள்ளே 15,000 பே பண்ணியிருப்போம். செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் செப்டம்பர் 15ல் டோட்டலாக நம்ம பே பண்ணியிருக்க டேக்ஸ் லயபிலிட்டி 45%, அதாவது 45,000 இருக்கும். ஸோ செப்டம்பர் 15ல் நம்ம 30,000 பே பண்ணுவோம். ப்ளஸ் ஆல்ரெடி பே பண்ண அந்த 15,000 ஆட் பண்ணால் 45,000. இந்த சேம் பேசிஸ் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில், அதாவது டிசம்பர் 15ல் நம்ம டோட்டல் டேக்ஸ் லயபிலிட்டி 75% பே பண்ணியிருக்கணும், அதாவது 75,000. இப்போ நம்ம ஏற்கனவே 45,000 பே பண்ணிட்டனால இப்போது 30,000 பே பண்ணால் போதும். அதே மாதிரி மார்ச் 15ல் நம்ம 100% ஆஃப் டேக்ஸ் லயபிலிட்டி பே பண்ணியிருப்போம், அதாவது 1 lakh. பட் நம்ம ஏற்கனவே 75,000 பே பண்ணிட்டனால 25,000 இப்போ நம்ம பே பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் 4 இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கிராஜுவலாக நம்மளோட டேக்ஸ் லயபிலிட்டியை பே பண்ணிகிட்டே வருவோம். சரி, இப்போ இந்த மாதிரி 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் நம்ம அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணலைன்னா என்ன ஆகும்? ஆஸ் பர் செக்ஷன் 234B ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட், நம்ம மார்ச் 15க்குள்ளே 90% ஆஃப் தி அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணலைன்னா நம்ம அன்பெய்ட் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். அதே மாதிரி செக்ஷன் 234C ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி அந்தந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ண வேண்டிய டேக்ஸ் லயபிலிட்டியை நம்ம பே பண்ணலைன்னா
எந்த அமௌண்ட்டுக்கு நம்ம பே பண்ணலையோ அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பே பண்ணுவோம். இதுக்கு இருக்கிற ஒரே எக்ஸம்ஷன், ஜூன் 15க்குள்ளே 15% பே பண்ணுறதுக்கு பதிலாக 12%, செப்டம்பர் 15க்குள்ளே 45% பே பண்ணுறதுக்கு பதிலாக 36% பே பண்ணியிருந்தாலும் நம்ம ஆல்ரெடி பே பண்ணிட்டா மாதிரி தான் அர்த்தம். ஸோ ஜூன் 15க்குள்ளே 12%, செப்டம்பர் 15க்குள்ளே 36% நம்ம ஆல்ரெடி பே பண்ணியிருந்தோன்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டாம். Next, summary. If the net tax liability of the assessee is more than rupees 10,000, that assessee has to pay advance tax. This rule is applicable to all salaried persons, freelancers, business, companies, associates and everyone irrespective of their residential status. If you are a residential individual aged 60 or above and do not have any income from profits and gains of business or profession, you are exempt from paying advance tax.